Hello dear friends and dearest enemies. நிறைய நாள் வீடியோ வரையில ஏன் என்னன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ரீசன் என்னடா போன கிழமை வந்து ஒரு இவெண்ட் நடந்தது. ஸோ அதால வந்து போன கிழமை கொஞ்சம் பிஸி ஆகி அதோட இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக 2 நாள் இந்த ஸ்கிரிப்டை வந்து மேக் பண்ணதுல வந்து லேட் ஆயிடுது. ஸோ சாரி. அண்ட் இது அவ்வளவு முக்கியமான ஒரு கண்டென்ட், எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை. ஸோ எதை பற்றி இப்ப நாங்க கதைக்கு போறோம்டா அடிக்ஷன். இதுல எத்தனை பேர் நான் ஒன்றுலயுமே அடிக்ட் ஆகல, எல்லாம் நோமலா தான் இருக்கேன், ஃப்ரீயா தான் இருக்கேன், ஃப்ரீடத்தை நான் என்ஜாய் பண்றேன்னு அப்படி எல்லாம் சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்லை தானே. சோ ஏனண்டா எல்லாரும் ஏதோ ஒரு இதுல வந்து அடிக்ட் ஆகி இருக்கிறீங்க. சில பேர் பாசத்துக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறோம். சோ அது வந்து கொஞ்ச நாள்ல வந்து ஓகே ஆயிரும். பட் இப்ப நாங்க கதைக்க போற அடிக்ஷன் வந்து அப்படி இல்லை. இப்ப அடிக்ஷன் என்ன நினைக்கிறீங்க? அடிக்ஷன்ன்றதுக்கான தத்துவம், அதாவது சைக்காலஜிக்கலி அடிக்ஷன் அது ஒரு வகையான பழக்கம் அல்லது ஒரு செயற்பாடு. அந்த பழக்கமானது அதிகரித்து அதிகரித்து தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும் போதுதான் அது மிகப்பெரிய ஒரு அடிக்ஷன், அதாவது அடிமைப்படுத்துற ஒன்றாக மாற்றப்படுது. சோ இந்த அடிக்ஷன் வந்து 2 வகைப்படுது. ஒன்று வந்து பிசிக்கல் அடிக்ஷன், இன்னொன்று சைக்காலஜிக்கல் அடிக்ஷன். இப்ப பிசிக்கல் அடிக்ஷன் என்னண்டா, இப்ப போதைப் பொருள் பாவனையாக இருக்கலாம், புகைப்பிடித்தல், இவ்வாறு அந்த பிசிக்கலா நாங்கள் எதுக்காக அடிமைப்படுகிற இது மதுபானம். சோ இதுகளை சொல்லலாம். இப்ப சைக்காலஜிக்கல் அடிக்ஷன் வந்து நிறைய வகைப்படுது. முதலாவது நம்பர் 1ல இருக்கிறது எந்த கருத்துல சர்ச் பண்ண இது ஃபுல்லாவே இதைத்தான் கை காட்டுது, சோசியல் மீடியா. சோசியல் மீடியா வந்து மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனாக காணப்படுது. இரண்டாவது வந்து கேம்ஸ், அடுத்து ரீல்ஸ், அதுக்கு அடுத்தது போன், அதுக்கு அடுத்தது லவ் கண்டென்ட் சம்திங். அத மாதிரி இதுகள் எல்லாம் சைக்காலஜிக்கல் அடிக்ஷனாக காணப்படுது. இந்த அடிக்ஷன் வந்து எனக்கு வந்துட்டு ஐயோ நான் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படி என்ற இது வந்து எப்படி இருக்கும்னா அதுக்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது இல்லாம என்னால இருக்க இயலாது அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அது இல்லாம என்னால இருக்க இயலாது அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வரும். நீங்க அடிக்ட் ஆகி இருந்தா அதுல வர சிம்டம். அடுத்தது வந்து இது இல்லாம போனா என்னால ஒரு ஸ்டேபிளா இருக்க இயலாது, என்னால எதுலையும் போக்கஸ் பண்ணலாது, அதுதான் எனக்கு கோபம், டிப்ரெஷன் சம்திங் அதுல எல்லாம் வருகுதுண்டு நீங்கள் பாத்தீங்கன்னா அதுதான் அடிக்ஷன். அதுல சிம்டம்ஸ் வந்து அப்படித்தான் இருக்கும். மற்றது வந்து அந்த நீங்க அடிக்ட் ஆகி இருக்கிற ஒன்றுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து மிச்ச எல்லாத்துக்கும் நீங்க முன்னுரிமை கொடுக்காம வந்தா சரி வராட்டி விடட்டும், நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் இருப்பீங்கள் அடிக்டட் ஆன பர்சன். சோ அதுதான் அந்த சிம்டம்ஸ் நீங்கள் வந்து அடிக்டடா இல்லையான்றதுக்கான. லாஸ்ட் ஒன் வந்து தூக்கம் வராது. இப்ப நள்ளிரவில் எழும்பி நீங்கள் அடிக்ட் ஆன ஒன்றை நீங்க திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருப்பீங்க. சோ அடிக்டட் ஆன ஒரு ஆண்ட சிம்டம்ஸ் வந்து இப்படிதான். ரெண்டாவது வந்து சாப்பிட பசிக்காது. சோ பசிக்காததுக்கு வேற ரீசன்ஸும் இருக்கலாம். பட் உங்களுக்கு எப்பயுமே பசிக்காம அந்த பசிக்கிற டைம்லயும் நீங்கள் நோண்டி கொண்டு இல்ல அடிக்டட் ஆன ஒன்றுல நீங்க லயித்திருந்தீங்களா அதுதான் அடிக்ஷன். மற்றது எதுலயும் போக்கஸ் பண்ணலாம். இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி கொண்டிருக்கேன்னா ஒரு போக்கஸுக்காக தான் செய்யறேன். போக்கஸ் இல்லைன்னா நான் இது செய்யணும்னு அவசியமே இல்லை. சோ ஒன்லையுமே போக்கஸா இருக்கலாம் அடிக்டட் ஆன பர்சனால. இப்ப ஸ்டடிஸா இருக்கலாம், இல்ல மியூசிக்கா இருக்கலாம், சம்திங் எக்ஸெட்ரா. சோ இதுல வந்து உங்களால போக்கஸா இருக்க இயலாது. இவ்வளவு பெரிய ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்துற இந்த அடிக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? சில நேரத்துல வந்து சந்தோஷத்துக்கான ஒரு தேடல் ஒன்று இருக்கும். எப்படின்னா எனக்கு இப்ப சரியான போர் ஆயிருக்கு, சரியான ஒரு இதா இருக்கு, அப்படி இப்படி எல்லாம் உங்களோட மைண்ட் வந்து அலை மோதிக்கொண்டிருக்கிற டைம்ல வந்து நீங்கள் வந்து சந்தோஷத்துக்கு தேடுவீங்க, அதாவது டோபமைன் என்ற ரிவார்டுக்காக தேடுவீங்க. எனக்கு ஹாப்பியா இல்லையே, ஒண்ணுமே சந்தோஷமா இல்லையே, அப்படி இப்படி என்றெல்லாம் நீங்க தேடிக்கொண்டிருப்பீங்க. சோ அப்படி தேடிக்கொண்டிருக்கிற டைம்ல வந்து சிக்கிறதுகள் தான் இந்த அடிக்டட் ஆன பர்சன்ஸாக காணப்படணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தனியா இருக்கிறீங்க, வீட்டுக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறீங்க, அப்படி இருக்கீங்க, கதைக்க யாரும் இல்லை, விளையாட யாரும் இல்லை, அப்படி என்னன்னா நீங்கள் ஏதாவது இப்படி அடிக்டடுக்கு போயிருவீங்க, இப்படி அடிக்ஷனுக்கு போயிருவீங்க. சோ அப்படி ஸ்டார்டிங்ல போய்க்கு அது நார்மலா தான் இருக்கும். சேர்ந்து போக போக போகத்தான் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு காட்டும். ஆனா உங்களால ரியலைஸ் பண்ணிடாது என்ன நடக்குதுன்னு. ஏன்னா உங்களோட மைண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். சோ அது என்னத்தை காட்டுதோ அதைத்தான் நீங்க செய்யணும். அப்படி ஒரு இதுக்கு நீங்க தள்ளப்பட்டுருவீங்க.
இரண்டாவது வந்து மீண்டும் 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 அதை செய்ய தோணும். இப்ப எப்படி என்றா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப டொப்ல நிக்கிற சோசியல் மீடியா, சோ அதுல வந்து இப்ப டொப்ல நிக்கிற அடிக்ஷன்ல இருக்கிறது வந்து இன்ஸ்டாகிராம். சோ இன்ஸ்டாகிராம பாத்தீங்களா, இப்ப நீங்க ஒரு நாள் போறீங்க, ஒரு 5 நிமிஷம் போறேன்னு சொல்லி போட்டு போயிட்டு திரும்ப அது ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அப்படி முடியும் ஒரு நாள். இது இந்த 2ஆம் நாள் அப்படி 3ஆம் நாள் அப்படி சில வேலைகள்ல அடிக்டட் ஆன ஒரு லெவல் வந்து கூடினதுண்டா ஒரு நாளைக்கு அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 20-25 தரம். இப்ப ஒரு 10 நிமிஷம் பாக்குறேன்னு ஓகே விடுறேன்னு அப்படி என்றும் இல்ல, தொடர்ந்து பாக்குறது. சில பேர் ஆக்டிவையும் கட் பண்ணி போட்டு பாக்கணும், என்ன மாட்டாங்க சொல்லுவீனமோண்டு. மற்றது முக்கியமா உங்களுக்கு சொல்லணும்னா, இது யாரையும் குறிப்பிட்டோ அவைய இது செய்யணுமோன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல. இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, ஐ மீன் நான் பழகுற ஆட்கள்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கொண்ட விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதோட ஸ்கிரிப்ட் வந்து நானா ரிசர்ச் பண்ணி எடுத்த தகவல்கள். இப்ப எப்படி தொடங்குதுன்னு பார்த்துட்டோம், எப்படி அடிக்ஷன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, முதலாவது வந்து எமோஷனல் கேப். அதாவது வந்து மனதில் ஒரு வெறுமை, கவலை, துக்கம், துயரம், இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது தோல்விகள் அப்படி இருக்கும். சோ உங்களோட மனது வந்து மிகவும் மனதண்டு உங்களோட மைண்ட் வந்து அப்செட் ஆயிருக்கும். சோ அந்த டைம்ல உங்களுக்கு ஹாப்பினஸ் தேவைப்படும். யாரோடையுமே சேர்ந்து திரிய, யாரோடையுமே கதைக்க, இல்ல யாரோடையுமே விளையாட அப்படியெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. சோ நீங்கள் அந்த அடிக்டடுக்குள்ள போயிடுவீங்க. இது வந்து அந்த எமோஷனலா கேப் இல்லாம அதை இடைச்செருகளை செருகி உங்களை அப்படியே ஃபாலோவிங்கா கூட்டிட்டு போற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு தோட்டம் ஒன்று இருக்கும். பட் அது வந்து உண்மை இல்ல, அது உங்களை தன்வசப்படுத்துது, அடிக்டட் ஆகுது. இரண்டாவது வந்து முதல் சொன்னதோட ரிலேட்டட் தான், ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுதாம். எப்படின்னா இப்ப டோபமைன் தான் உங்களுக்கான மகிழ்ச்சியை தாரதுக்கான ஹார்மோன். சோ அந்த டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகுறது இப்படி இந்த ரீல்ஸை பாக்குறதால டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும் தான். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்குதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் என்ன செய்வோம், வேற ஒரு ஆக்டிவிட்டிலையுமே ஈடுபட மாட்டோம். அதுதான் கதி என்று கிடப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்ப ஸ்கூல் படிச்சு கொண்டு இருக்க ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா மார்னிங் கிளம்பினோம் கொஞ்சம் நேரம் பாப்பியல், அதுக்கு பிறகு ஸ்கூல் முடிஞ்சு வந்து கொஞ்சம் நேரம் பாப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸ் இருந்தா கிளாஸ் போவியல், கிளாஸ் முடிய வந்து திரும்பியும் அதோட தான் இருப்பீங்க. இதுல இருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகத்தான் வேணும். அடுத்தது வந்து முக்கியமான இது, ஆனா இதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு சில இது வரும், நான் யாரையோ குறிப்பிட்டு சொல்றணும், இல்ல உங்களோட சர்க்கிள நான் குறை சொல்லணும், அப்படித்தான் வரும். ஏனென்றா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்ல. இப்ப வந்து என் ஃப்ரெண்ட் செய்யறான், என் ஃப்ரெண்ட் செய்யறாள், சோ நானும் அதுல இன்வால்வ் ஆகினா என்ன, அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க பாப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் இது வந்து இப்படித்தான் அந்த அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான ஏன் ஏற்படுதுன்றதுக்கான ஒரு ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கால் பண்றதுக்கு நார்மல் கால் இருக்கு, ஏன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அண்ட் கால்ஸ் பண்ணி கொள்ளலாம். சோ அதை விட்டுட்டு இப்ப நீங்கள் அடிக்டட் ஆகி இருக்கிற ஒரு சோசியல் மீடியால போய் கால் மெசேஜ் சம்திங் அதா நீங்க அது தன்வசப்படுத்துது உங்களை. மற்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இதுகளை விட உங்களை வந்து அது இது செய்யுது. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணினோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுல உங்களுக்கு மெசேஜ் பண்ணினோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுல கால் பண்ணினோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதுல ரீல்ஸ் அனுப்பினோம். சோ அப்படி அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ரெஃபர் பண்ணினோம். இது வந்து மற்ற எல்லாத்தையும் கூட இது நல்லா வேண்டாம், மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், அதோட ரீல்ஸ் அனுப்பலாம், எவ்வளவு ஃபன்னா இருக்கு தெரியுமா. அப்படியே அந்த சொல்ற இதுகள் சம்திங் அவை செய்யணும் தானே, நான் செய்யலாம் தானே, அப்படி அந்த எப்படி சொல்றேன் இப்ப நல்லது, அதாவது உங்களோட பேட்ச்லயே யாராவது நல்ல ஒரு போயோ கேர்ளோ இருப்பேன், அப்படி என்ன அந்த சோசியல் மீடியா அடிக்டட் ஆகாம சம்திங் தான் உண்டு அந்த வேலை உண்டு அப்படி இருக்கிற ஆக்களோட வந்து நீங்க சேர மாட்டீங்க. சோ இப்படி அடிக்டட் ஆகிருக்கிற ஆக்கள் சம்திங், இது வந்து யாரையும் குறிப்பிட்டது இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்னோட சண்டைக்கு வர வேண்டாம், சைக்காலஜி தான் அப்படிதான் சொல்லுது. அடுத்தது வந்து உங்களோட ரோட்டின் டைம், அதாவது உங்களுக்கு போர் அடிக்கிற டைம், நீங்கள் தனிமையில இருக்கிற டைம், இந்த டைம்களை வந்து நீங்கள் போனோட செலவழிக்கிறீங்களா, அதுதான் உண்மை. ரிசர்ச்சும் அப்படித்தான் சொல்லுது. இப்ப வந்து உங்களோட கையில உங்களோட அம்மாட்டியோ அப்பாடியோ ஒரு போன் ஒன்று இருக்குது, இப்ப அந்த சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்குது. எப்படின்னா பிள்ளை குழப்படி செய்யுதோ அந்த போனை கொடுவாக்கட்டும் அப்படி சொல்றதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்படி அந்த பிள்ளை வந்து அதுக்கு அடிக்டட் ஆகி இப்ப சம்திங் அந்த குழந்தைகள் பாக்குற வீடியோக்களா இருக்கட்டும், போட்டோஸா இருக்கட்டும், அதெல்லாம் அவர்களை கவரக்கூடிய வகையில வண்ணங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு பல்வேறுபட்ட செயல்முறைகளா சைக்காலஜிக்கலா அவையும் அறியணும்.
இந்த இதுல போட்டா அந்த பிள்ளை பார்க்கும். சோ எனக்கு ஆடியன்ஸ் வந்து கிடைப்பினும். சோ அதால வந்து சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த அடிக்ஷன். சோ கேர்ஃபுல். இப்ப நாங்க பார்க்க போறோம் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப ஸ்டார்டிங் ஒன்று இருந்துதான்டா எண்டிங்ன்றது எல்லாத்துக்கும் இருக்கும். எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா முதல்ல உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் வரணும். அதாவது ஒரு அவேர்னஸ் ஆகணும். நீங்கள் நான் வந்து அடிக்டட் ஆயிட்டேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னாலே நீங்க அதை விட்டு வெளியில வரணும்னு தான் பாப்பீங்க. இது எப்படி சொல்ற, இப்ப என்னதான் ஒரு பெர்சன் வந்து நீங்க அடிக்டட் ஆகிக்கொண்டு போறீங்க, சோ வெளியில வாங்கணும்னா நான் அடிக்டட் இல்ல அப்படி சொன்னீங்களா அது வந்து எப்படி சொல்ற, நீங்க வந்து உங்களையே ஏமாத்துறீங்க. நீங்க ஒரு அடிக்டட், பட் நீங்க அடிக்டட் இல்லைன்னு நீங்களே சொல்லி 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 நீங்க அடிக்டட் இல்லைன்னு உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க. அதான் உண்மையை தவிர நீங்கள் அடிக்டடா தான் இருக்கிறீங்க. சோ உங்களுக்கு சம்திங் யாராவது சொல்லி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பொருந்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைம் ஒன்று செட் பண்ணுங்க. இப்ப நான் அனலைஸ் பண்ணதின் படி சில பேர் வந்து நைட் டைம் கொஞ்ச நேரம் பாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 மணில இருந்து 7:30 குறிப்பிட்ட டைம் தான் பாப்பிடும். ஆனா நீங்க ஒரு அடிக்டடான பர்சனா இருந்தீங்கன்னு என்ன செய்வீங்கண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் வீக் எண்ட்ல வந்து மார்னிங் தொடங்கினா கொஞ்ச நேரம் சொல்லி 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 நீங்கள் நைட் வரைக்கும் பாப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு கடவுள் இந்த அனுகிரகம் இருந்தேன்னா போன் வந்து சார்ஜ் இறங்கிடும். அப்ப அந்த டைம்ல மட்டும்தான் போனை சார்ஜுக்கு போடுங்க. சில பேர் சார்ஜரை போட்டு ஒன்னும் பாக்குறதுக்கு மக்கள் இருக்கிறமாமண்டு நான் சொல்லல, ரிசர்ச் வந்து சொல்லுது. அந்த போர் அடிக்கிற டைம், நீங்க தனிமையில இருக்க டைம் எல்லாம் நீங்க போனோட செலவழிக்க வேண்டாம். இப்ப வந்து ஏஐ வந்து எல்லாரையும் தன்வசப்படுத்தி கொண்டிருக்கு. இப்ப வேலைகள் எல்லாம் பறிக்கப்படுது. இப்ப ஒரு நாள்ல அப்படி ஒரு நாள்ல 6000 பேற்ற வேலையை ஒரு ஏஐ பறிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படித்தான் ஒரு நியூஸ் ஒன்று பரவி கொண்டிருக்கு. சோ ஏஐ இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன். சோ நீங்கள் அதுகளுக்கு போய் இப்ப எந்திரன் படத்துல ஸ்டார்டிங் சிட்டியா இருந்தது 2.0 மாறிட்டா நீங்க காலி. அடுத்தது வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ். அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிழமையில ஒரு நாள் நான் போன் இல்லாம இருப்பேன் அப்படி நீங்க இருந்து பார்க்கணும், இருந்து பழகணும். அப்படி நீங்க பழகினீங்கன்னா இந்த அடிக்ஷன் வந்து உங்களை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ அப்படி எல்லாம் இல்ல, நான் வந்து எவ்ரிடே பார்ப்பேன், எவ்ரி மினிட்ஸ் பார்ப்பேன், எவ்ரி செகண்ட் பார்த்து கொண்டே இருப்பேன், ஆனா நான் அடிக்டட் இல்ல அண்ட் சொன்னீங்கண்டா how can I explain that? அடிக்ஷன்ன்றது ஒரு நுணுக்கமான ஒரு பழக்கமாக மாறுது. சோ நான் ஒரு அடிக்டட் ஆகி இருக்கிறேன் அப்படி ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்ததுண்டா அந்த செகண்ட் நீங்க அதுல இருந்து வெளியில வாரீங்க. இப்ப வந்து நீங்கள் சோசியல் மீடியா அதாவது டொப்ல நிக்கிறதான். சோ அதனாலதான் சோசியல் மீடியா இருக்கிறேன், யாரையும் இங்க குறிப்பிடப்படவில்லை. இப்ப நீங்க நோட்டிபிகேஷனை கட் பண்ணி வைங்க உங்களோட போன்ல வந்து. இப்ப அந்த டோபமைன் டிராப் வந்து அதுலான இருக்கு. இப்ப ஒரு ஆள் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டுட்டு இல்ல டிக்டாக்ல வந்து போஸ்ட் ஒன்று போட்டுட்டு, சோ அப்படிப்பட்ட அந்த டோபமைன் டிராப்களை நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க நோட்டிபிகேஷன். சோ அப்படி ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அதன் மீது இருக்கிற அட்டென்ஷன் வந்து போகும். ரெண்டாவது வந்து மாற்று விளக்கத்தை ஏற்படுத்துங்க. இப்ப நீங்க இன்ஸ்டாகிராமோடயே இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து இப்ப நடக்கணும் தோணுச்சுன்னா உடனே நடக்க போயிருங்க. அதை விட்டுட்டு இதை நோண்டி கொண்டு இருந்தா ஒண்ணு நடக்க போறது இல்ல. சோ உங்களுக்கு பாட்டு பாடணுமா, டான்ஸ் ஆடணும், அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுங்க. இப்ப நீங்க நல்லா வரைவீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா ஒரு இதை எடுத்து உங்களை கட் பண்ணி தோன்றதை வரையுங்க, அது ஒரு இதாக மாறும். சோ அப்படி வரும். இதுக்கு பதிலாக இதை மாற்றி இது செய்யட்டாமன்னு சைக்காலஜி சொல்லுது. இதையும் செய்ய மாட்டேன், நான் இன்ஸ்டாகிராமோட தான் இருப்பேன், நான் அடிக்டட் இல்ல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு லூசு உலகத்திலே இருக்காது. ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்போர்ட். நீங்க ஒரு போக்கஸ்ல இருக்கிறீர்கள், நீங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துதண்டா அந்த இதுல நீங்க இருக்க வேணாம். அதாவது நீங்க அடிக்டட் இல்லாம இருக்கிறீங்க, உங்களை வந்து அந்த சோசியல் மீடியால வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதண்டா நீங்கள் அந்த பர்சனோ இல்ல அந்த இடத்துலயோ நீங்க இருக்க வேண்டாம். சோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஷுவரா டிஸ்ட்ராக்ட் ஆகுவீங்க. அதுக்கு போய் டோபமைன் வந்து அந்த ட்ராப்பை வந்து உங்களுக்கு விதிக்கும். சோ நீங்க அதை மாட்டி எலியாகத்தான் இருப்பீங்க.
உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரைகளை வழங்குற ஆளு, உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த சொல்ற ஆளு எப்பயுமே உங்களோட லைஃப்ல வந்து இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கும். இந்த ரீல் போட்டுட்டேன் பாரு, இந்த ஸ்டோரி போட்டுட்டேன் பாரு, இந்த இது போட்டுட்டேன் பாருன்னு சொல்ற பர்சனை விட உங்களை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டா வச்சிருக்கிற ஒரு ஆள், இல்ல நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க எப்படி வருவீங்கன்னு உங்களோட கேர்ல வந்து கொஞ்சம் அக்கறை உள்ள ஒரு ஆள். சோ அப்படி இருக்கிற ஒரு ஆளை உங்களோட லைஃப்ல நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்களை கைட் பண்ணும். சோ இல்லைன்னா ரீல்ஸ் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும்னா அது உங்களோட சாய்ஸ். நீங்க அடிக்டட் ஆகி கடைசியில உங்களோட வாழ்க்கையை துளைக்கிறதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுங்க. எப்படின்னா இப்ப நான் இந்த வீக் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமோ இல்ல நான் அடிக்ட் ஆகி இருக்கிற ஒன்றுல வந்து நான் இந்த கிழமை நான் ஆக்டிவ் ஆகவே வர மாட்டேன் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி காட்டுங்க பாப்பா. மேலும்டா அப்படி செய்யுங்க. ஏனென்றா நீங்கள் உங்களால அப்படி செய்ய ஈஸியா இயலாது. ஏனென்றா நீங்க அவ்வளவு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் நீங்கள் அப்படி ஸ்டேஜா அந்த அடிக்டட் லெவல்ல போய்கொண்டே இருக்கிறீங்களே தவிர அதுல இருந்து ஒரு ஸ்டெப் கீழே வச்சதா. இப்ப சில பேர் வந்து ஒரு டைம் ஒண்ணு மேனேஜ் பண்ணிக்கணுமா, அந்த அடிக்டட் ஆயிட்டா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அங்க ஒரு இதே இல்ல. திறக்கிறோமா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுவோம். அப்படித்தான் நீங்கள் இதாகிறீங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு பழக்கம். இதை வந்து உங்களோட மைண்டுக்கு வந்து நீங்க ட்ரெயின் பண்ணத்தான் அதை விட்டு நீங்க லீவ் ஆகுவீங்க. இன்கேஸ் நீங்க அப்படி ட்ரெயின் பண்ணாம விட்டீங்கன்னா கடைசியில உங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆத்தான் போகும். மைண்ட் டீடாக்ஸ், அதாவது யோகாசனம், இப்ப தியானம், சம்திங் மெடிடேஷன். சோ அப்படி அதுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். உங்களுடைய மனமானது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். சோ அதால வந்து அந்த நெகட்டிவான இதுகள் இல்ல ஒரு அடிக்டட் ஆகி இருக்கிற ஒன்றுக்கு போகணும் உங்களோட மனம் வந்து இயங்காது. சோ புரிஞ்சு கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடிக்ஷன் என்பது வந்து மைண்டுக்கு ஒரு பழக்கமே தான். அந்த மைண்ட வந்து நாங்க ட்ரெயின் பண்ண அது ஓகே ஆகும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏனென்றா இதுக்கான 2 நாள் செலவச்சு இந்த ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ண அவ்வளவு நுணுக்கமான ஒரு கருத்துக்களை எடுத்து. சோ இது உங்களுக்கு ஷுவரா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இத மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சோ மறக்காம ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் சம்திங் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொண்டு இருந்தீங்கன்னா நான் ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். சோ இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் உங்களே இந்த விடைபெறுவது உங்கள் கோவர்ணன். வாழ்க தமிழ்.